أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي يؤتي ماله يتزكى وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى صدق الله العلي العظيم. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய கிருபையினால் அவனது நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்கின்ற சொர்க்கத்தில் எமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் நுழையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நம் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் உலக முக்மின்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் எதை பற்றி பார்த்தோம்? பிற்காலத்தில் செய்யணும் அப்படிங்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் ரொம்ப அழகான முறையில ஓதுனாங்க. அதே போல தஹ்ஃபீல் ரொம்ப சிறப்பான முறையில சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். சுச்சுவேஷன் சூரா இதெல்லாம். ஆமா, நேற்று நடந்த சில இன்சிடென்ட்னான சில சுச்சுவேஷனுக்காக சில சூறாக்களை நம்ம நினைவுபடுத்துறோம். ஆமா, ஜில்சால் என்றால் அதிர்ச்சி. அதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா நிலநடுக்கம் அப்படின்னு கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். இந்த சிறிய ஒரு விக்டர், ஒரு 3 பாயிண்ட் ஒரு விக்டர் அளவுக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்துக்கே நம்ம உள்ளமெல்லாம் ஜில்சால் ஆகுது. என்ன, நம்ம உள்ளமெல்லாம் ஜில்சால் ஆகத்தானே செய்கிறது. அல்லாஹ் அக்பர். ஆனா 6 பாயிண்ட்டுக்கு மேல வந்தாதான் பல பாதிப்புகள் ஏற்படும். ஒரு சில விஷயங்களை நம்ம முதல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறணும். இறைவனை மறக்கும் பொழுதும் இறைவனுடைய நினைவுகள் இல்லாமல் இந்த உலகத்தின் நினைவுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் ஒருவன் இருக்கிறேன், என்னை நீ மறந்து வாழாதே என்று சொல்லி அல்லாஹு தஆலா சில விஷயங்களை கொண்டு நமக்கு நினைவுபடுத்துகிறான். அதில் ஒன்றுதான் நேற்று நடந்த விஷயங்கள். சரி, இதை குறித்து சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னா ஒன்றே ஒன்றுதான். ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, இந்த பூமிக்கு கீழே என்னென்ன, இதெல்லாம் சயின்ஸ் ரீதியா சிந்திக்கக்கூடிய, அறிவியல் ரீதியா சிந்திக்கக்கூடிய பல விஷயங்கள் இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக ஒன்றே ஒன்றுதான். இறைவனுடைய கோப பார்வையின் காரணமாகத்தான் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இந்த உலகத்தில் ஏற்படும். இது ஒன்று. இரண்டாவது, கியாமத் நாள் நெருங்க நெருங்க இப்படியான பேர் இடர்களையும் இயற்கை சீற்றங்களையும் மனிதர்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் என்பது இரண்டாவது விடயமாக இருக்குது. ஒன்று நல்லா புரிந்து கொள்ளணும். இப்படியான இந்த ஜில்சால், இந்த நிலநடுக்கத்தை போல, அதே போல பூகம்பம், சுனாமி, மணல் சரிவு, நிலச்சரிவு, இப்படியெல்லாம் இதையெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது ஒன்றே நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய முதல் பயம் என்ன அப்படின்னா, நாமெல்லாம் இறந்து போயிருவோமோ அப்படிங்கிறத விட நம்ம என்ன தவறு செஞ்சோம், ஏதோ பெரிய பாவம் செஞ்சிருக்கோம், அதனால தான் அல்லாஹுடைய கோபம் நமக்கு என்ன செய்யுது, இந்த மாதிரியாக அல்லாஹ் நம்மை உணர்த்துகிறான், நம்மை பயப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாம முதல்ல தௌபா செய்வதற்கு அதிகமாக்கிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதான் அல்லாஹ் தஆலா இந்த ஜில்ஸா சூராவே அப்படித்தான் சொல்றான். இதெல்லாம் இதா ஜுல்சிலத்தில் அருள், இந்த இதாங்கிற வார்த்தை எதுக்காக அரபுல உபயோகப்படுத்துவாங்கன்னா நடக்கும் சொன்னாங்க இல்லையா. நேற்று இப்படி பயந்தோம், நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதெல்லாம் கிடையாது. வெள்ளிக்கிழமை வரத்தான் செய்யும். ஆனால் அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மை. அந்த வாக்குறுதிக்கு இறைவன் மாறு செய்யவே மாட்டான். தஜ்ஜால் வரணும், கண்டிப்பா வருவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகை தருவார்கள், கண்டிப்பாக வருகை தருவார்கள். அலாமத்துல் குப்ரா என்று சொல்லக்கூடிய பெரும் அடையாளங்கள் நடந்தால் மட்டும்தான் கியாமத் நாள் வரும் என்பது இது இறைவனுடைய கூற்று, இறைவனுடைய வாக்குறுதி. அதனால் அந்த வாக்குறுதிக்கு இறைவன் எப்பொழுதும் மாறு செய்யவே மாட்டான். ஆனால் இப்படியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அவனை அதிகமாக திக்ர் செய்வதற்கும் அவனிடத்தில் தௌபா செய்து மீளுவதற்கும் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த ஜில்சால் சூறாவிலேயே சொல்றா பாத்தீங்களா. இதைத்தான் நம்ம பேசிட்டும் இருக்கிறோம். இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை இதா ஜுல்சிலத்தில் அருள் ஜில்சாலஹா வ அஹ்ரஜத்தில் அருள் அஸ்காலஹா வகாலல் இன்சான். இந்த மனிதர்கள் எல்லாம் நேற்று சொன்னோமா, மாலஹா, நம்ம எதுக்கு இந்த பூமியை அதிருது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை நம்ம தமிழ்ல சொல்ற அல்லாஹ் அரபுல அப்படிதான் சொல்ல வைக்கிறான், சொல்லுவாங்களாம் மனிதர்கள். வகாலல் இன்சான் மாலஹா, இந்த பூமிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான்
அந்த பூமி இப்படியான அமைதியாக இருக்கக்கூடிய இந்த பூமி கண்டிப்பாக அன்று ஒரு நாள் பேச ஆரம்பிக்கும். யௌமஇதின் துஹத்திசு அஹ்பாரஹா பி அன்ன ரப்பக அவ்ஹாலஹா. எனக்கு வகி வந்துச்சுப்பா, அதனால நான் என்ன செய்ய போறேன், இந்த பூமி என்னுடைய செய்திகளை எல்லாம் வெளிக்கொண்டு வர போறேன். என்னுடைய மிஸ்கால், என்னுடைய அந்த வெயிட், கனமான சில விஷயங்கள் பொக்கிஷமா உள்ள வச்சிருக்கேன் பூமிக்கு கீழே. அது சடலங்களாக சில நேரம் வெளி வரும் பூமியினுடைய அதிர்வின் காரணமாக. தங்க புதையல்களும் பெரும் பெரும் பாலங்களாக என்ன செய்யும், வெளியே வந்து கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல சொல்லி கடைசியா சொல்றார். எவ்வளவு பெரிய ஜில்சால் ஏற்பட்டாலும் இதெல்லாம் வந்து சும்மா என்ன சொல்றது, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் தான் நேற்று நடந்தது. மெயின் பிக்சர் இனிமேதான் என்ன செய்யும், நடக்கும். அதனால தான் அது வருவதற்குள்ள என்ன செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியமா. ஆமா, அணு அளவுனாலும் நன்மையை செஞ்சு வச்சுக்கோ, அமலை சேர்த்துக்கோங்க. அதே அது அந்த அமலுக்கான கூலி அல்லாஹ் கண்டிப்பா கொடுப்பான். நல்ல ஒரு நற்குலியை நீ எவ்வளவு செய்யறியோ அது தக்கன அந்த மீசான் தராசை நிரப்பும் பொழுது அதனுடைய அணுவளவு நன்மை உனக்கு கிடைக்கும். அணுவளவு தீமை செய்தாலும் இந்த தீமையும் நம்மை வந்து சேரும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஜில்சால் சூராவின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். அதே போலதான் குவ்விரத்தும் அப்படிதான். குவ்விரத் என்றால் சுருட்டுதல். என்ன, எதை சுருட்டுவான், இத ஷம்சு குவ்விரத். முதல்ல ஷம்ஸ், சூரியனின் ஒளி குன்றிவிடும். இதுல இருக்கக்கூடிய ஒரு 15 அடையாளங்களை இந்த சூறாவுல மட்டும் அல்லாஹ் சொல்லுவான். சூரியன், சந்திரன், கடல் ஒண்ணு விடுறதில்ல. எந்த அளவுக்கு தெரியுமா, வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை, வறுமைக்காக கொலை செய்யப்பட்ட குழந்தைக்கு விசாரணை செய்யப்படும் பொழுது அப்படிங்கிறார். சுஇலத் பி ஐயி தம்பின் குத்திலத், பி ஐயி தம்பின் குத்திலத், நீ எதுக்காக கொலை செய்யப்பட்ட என்று கேட்கப்படும் அந்த நாள் வரும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றா, அலிமத் நஃப்சும் மா அஹ்பர். அன்றைய நாள் ஒவ்வொரு ஆத்மாவும் அஹ்வரத், தான் முற்படுத்தி வைத்தது, தான் கொண்டு வந்தது எல்லாத்தையும் அலிமத் அறிந்து கொள்ளும். சுப்ஹானல்லாஹ். இப்போ இது எல்லாமே இந்த குவ்விரத்து, இந்த ஷம்சு, சூரியன் குன்றி போறது, நட்சத்திரங்கள் உதிர்ந்து போறது, மலைகள் எல்லாம் பெயர்த்து இடம் நகர்ந்து போகிறது, கடல்கள் மோதிக்கொள்வது, வற்றிக்கொள்வது, இது எல்லாத்தையும் மனிதன் பார்ப்பான். அன்று இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள், அந்த நேரத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே பார்ப்பார்கள். இதை பார்ப்பதற்கு முன்னால் இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சொல்லாமே இதெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான்ல, சொல்லாமையே இப்படியெல்லாம் இருக்கும், இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு உடனே எல்லாம் ஏற்படுத்தி இருந்தான்னா என்னன்னா, இதெல்லாம் எச்சரிக்கை. இப்படிதான் இந்த உலகம் அழியும் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கை. அதனால இது வருவதற்கு முன்னால், இந்த கியாமத் நாளுடைய அடையாளங்கள், சீற்றங்கள் இதெல்லாம் வருவதற்கு முன்னால் நம்மளுடைய அமல்களையும் நம்மளுடைய வாழ்க்கையையும் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியான ஏற்பாடுகளை அல்லாஹ் சின்ன சின்னதாக சன்னமாக நமக்கு என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த சூறாக்களின் மூலம் நமக்கு உணர்த்துகிறான். இன்னைக்கு நாம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, புனிதமான ஒரு ஷஅபானுடைய மாதத்தில் இருக்கிறோம். ஷஅபான் பிறை எத்தனை, 10 ஆயிடுச்சுல. இப்போ இந்த ஷஅபான் என்பது போன வாரமே நம்ம சொன்னோம், நீர் ஊற்றக்கூடிய, அதாவது நம்மளுடைய நன்மையுடைய நீரை ஊற்றி வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இதோ 10 கடந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, இந்த 10 நாள் என்ன அமல் செஞ்சோம், இந்த 10 நாட்கள் எத்தனை நோன்புகள் வைத்தோம், இந்த 10 நாட்கள் ரமலானுக்கான தயாரிப்புகளாக நம்மளுடைய அமலை, நம்மளுடைய உள்ளத்தை, நம்மளுடைய நேரத்தை இறைவனுக்காக செலவழித்துக் கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விதான். மீண்டும் மீண்டும் இறைவன் பல வாய்ப்புகளை கொடுப்பான். இன்னும் 20 நாள் இருக்கு, இன்னும் 20 நாள் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அந்த 20 நாளுனாவது என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இந்த ஷஅபானுடைய மாதத்தை நல்ல முறையில் கடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உள்ள சிந்தனை என்ன அப்படின்னா, ஜகாத் எனும் ஏழை வரியை குறித்து நம்ம பேச போறோம். ஜகாத் எனும் ஏழை வரி அப்படிங்கறதை குறித்து நம்ம பேச போறோம். ஏன் அப்படின்னா, இந்த ஷஅபானுடைய மாதம் அமல் செய்வதற்கு ஏற்றமான ஒரு மாதமாக இருந்தாலும் ஜகாத் சதகாவிற்கும் ஏற்றமான கணக்கீடுகளை கணக்கிட்டு கொண்டு அந்த அளவுகளை எடுத்து வைத்து இறைவனுக்காக என்கின்ற ஒரு பகுதியை, ஏழைகளுக்காக என்கின்ற ஒரு தொகையை எடுத்து வைக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதற்கான பரக்கத்துகளை நமக்கு கொடுப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ், இந்த ஜகாத் என்கின்ற அந்த வார்த்தை எதுல இருந்து நமக்கு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது, தஸக்கா மன் தஸக்கா, குர்ஆன்ல நிறைய வரும். தஸ்கியான்னு சொல்லுவோம். தஸ்கியானா என்னது, உள்ளத்தை தூய்மைப்படுத்து. தஸ்கியா நம்ம தாவுடைய வரிசையில படிச்ச தவக்குல், தௌஹீது, தஸ்கியா அதெல்லாம் படிச்சோம் இல்லையா. தானும் சுத்தமாக்கி மற்றவர்களையும் சுத்தமாக்கி கொள்ளக்கூடிய அந்த நிலைமைக்கு பெயர் தஸ்கியான்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து வருவதுதான் ஜகாத். ஜகாத் என்றாலே தூய்மை என்ற அர்த்தம்.
அப்ப நம்மளுடைய பொருளாதாரத்துல சில அழுக்குகள் கலந்திருக்கிறதா? ஆம், கலந்திருக்கிறது. நமக்கு தெரிந்தோ தெரியாமல் அந்த அழுக்குகளை நீக்குவதற்காகத்தான் அல்லாஹ் ஜகாத் என்கின்ற ஒரு மிக பெரும் ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடை நமக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறான். ஒண்ணு தெரிஞ்சுக்கிறனும், ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது நாம் அப்படி எவ்வளோ என்னன்னா அவர்கள் மீது இறக்கப்பட்டோ அவர்கள் மீது ரொம்ப கருணையான ஒரு உள்ளத்தோடு இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம எடுத்து கொடுக்கும் பொழுது நம்ம ரொம்ப பெரிய ஒரு அமலை செய்து விட்டோம் என்கின்றது அல்லாஹ் எப்படி கேட்கிறான் தெரியுமா? இது உங்கள் ஏழைகளுக்கான ஒரு ஹக்கு, ஒரு உரிமை. அவங்களுக்கு நீங்க எடுத்து கொடுங்க, அவ்வளவுதான். அது நமக்கு கட்டளையா போடுறான். நீ ரொம்ப பெருமிதமான எடுத்தெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஏழைகளுடைய சொத்து உன்னிடத்துல இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். அவங்களுடைய ரூல்ஸ், அவங்களுடைய பங்கு அது. அப்ப அதை கண்டிப்பா கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறான். இது என்னன்னா அதாவது மனமுகந்து கொடுப்பது ஒரு பக்கம், இது மார்க்கத்தின் கடமை என்று நினைத்து என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் மனமுகந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, இந்த ஜகாத் சதகா என்று சொல்லும் பொழுது குர்ஆன்ல பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் ஒன்று போல வரும் சொல்லுவோம் இல்லையா? அகீமுஸ் ஸலா வ ஆத்து ஜகா. இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான விளக்கம் கொடுக்கறாங்க. மனிதர்கள் தொழுகையில எவ்வளவு பேணுதலாக ஆர்வத்தோடு இருக்கிறார்களோ அதே போல ஜக்காத்தில் சில நேரம் இருப்பதில்லை. யோசிச்சு பாருங்க, தொழுகை எவ்வளவு வேணா நம்ம தொழுதுருவோம், விடிய நின்று தொழுதாலும் என்ன செஞ்சிருவோம், தொழுதுருவோம். ஆனா பொருளாதாரத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர தொழுகையில் உள்ள ஈடுபாடு ஜக்காத் சதக்கா கொடுக்கும் பொழுது அந்த ஈடுபாடு குறைந்து விடுகிறது. ஆனா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு நீங்க செஞ்சுட்டு ஒன்ன நீங்க விட்டுட்டீங்கன்னா செய்தும் சேர்ந்து வீணாகி போய்விடும். இது எல்லாம் பாதுகாக்கணும். இது அவர்களுடைய விளக்கம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா, அப்ப நான் அல்லாஹ்வை மட்டும் ஏத்துக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் நான் ஏற்க மறுக்கிறேன்னு சொன்னா நம்ம யாராயிருவோம்? குஃபர், மஆதல்ல, காஃபிர் ஆயிடும். அதே போலதான் அகீமுஸ் ஸலா வ ஆத்து ஸகா. தொழுகையை நான் நிலைநாட்டுவேன், ஆனா ஜக்காத்தை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், சில நேரம் கொடுக்க மாட்டேன். இல்லைன்னா என்னுடைய ஷரியத்தின் உட்பட்டு நான் ஒரு ஷரியத், ஜக்காத்துக்குன்னு ஒரு ஷரியத் வச்சிருக்கேன். இது மனிதர்களுடைய கையில அல்லாஹ் கொடுக்கவே கிடையாது. எப்படி மகரிபு 3 ரக்காத்துனா 3 ரக்காத்து தான், நீ அதுக்கு மேல தொழுதா நன்மைகள் கிடையாது, பாத்திலாயிரும், தொழுகையே பாத்திலாயிரும். அதே போலத்தான் ஜகாத் என்கின்ற அந்த பங்கீடு, அந்த வகைகளையும் அந்த தொகைகளையும் அல்லாஹு தாலாவை நிர்ணயித்து கொடுத்து விட்டான். யாருக்கு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எதை கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் என்கின்ற எல்லா தொகைகளையும் அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இந்த 2ல ஏதாவது ஒன்று செய்து விட்டு ஒன்று செய்யவில்லை என்றால் ஒன்று தெரிஞ்சுக்கிறணும், ஜகாத் எல்லாருக்கும் கடமை அல்ல, கடமையானவர்களுக்கு தான் கடமை. ஆமா, அந்த நிசாப் அளவு வந்துச்சுன்னா தான் நமக்கு ஜகாத் கடமை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பயங்கரமா எதிர்த்தாங்கம்மா. இறுதி நேரம், ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி நேரம், ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா இருக்குது, பல பிரச்சனைகள் அந்த நேரத்துல. யோசிச்சு பாருங்களேன், சில கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்கிறத நம்பாம சில கூட்டம் இருக்கு, சில கூட்டம் அழுதே அவங்களுடைய அந்த கவலைகள் நீங்காம ஒரு கூட்டம் இருக்கு, சில கூட்டம் ரசூலுல்லாஹ்வே இறந்துட்டாங்க, நாங்க எதுக்கு இஸ்லாத்துக்குள்ள இறங்கணும் முர்த்தத் ஆகக்கூடிய ஒரு கூட்டம். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா மஷாரா செய்யறாங்க, அதாவது அடுத்த தலைமை யாரு அப்படிங்கிற அந்த ஹலீஃபாவுடைய மஷாரா நடக்குது. இப்படி பல பிரச்சனைகள் நடக்க ஒரு கூட்டம் மட்டும் அபூபக்கர் அவர்களே, நாங்க தொழுகுவோம் ஜகாத் கொடுக்க மாட்டோம், நாங்க தொழுகுவோம் ஜகாத் கொடுக்க மாட்டோம். இப்ப இந்த பிரச்சனையில இது ஒரு பிரச்சனையா நம்ம எடுத்துக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி சொல்றாங்க. அதாவது அபூபக்கர் போயிட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கிட்ட சொல்றாங்க, உமரே இப்படி ஒரு கூட்டம் சொல்லுது, இப்ப என்ன செஞ்சுக்கிறலாம்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, பல பிரச்சனைகள் இருக்கு, இது கொஞ்சம் அப்புறமா பாத்துக்கிறலாமே அப்படின்னு சொல்லும்போது அபூபக்கர் என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? அறியாமை காலத்தில் உமரே நீங்கள் பெரும் மல்யுத்த வீரராக இருந்தீங்க, இப்ப இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி கோழையாக மாறிவிட்டீர்களோ, சுப்ஹானல்லாஹ், கோழையாக மாறிவிட்டீர்களோ அப்படின்னு சொன்னாங்க. அதை சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ், மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வ ஸகாத், யார் சக்காத்துக்கும் தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் இடையில் பிரிவினை ஏற்படுத்துகிறார்களோ, லவ் காத்திலுஹுன்ன, அவர்களிடத்தில் நான் போரிடுவேன், போர் செய்வேன் அப்படிங்கறத அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. இதை கேட்டு பின்னொரு காலத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, இப்படியான நசீகத்தை மட்டும் அந்த நேரத்துல அபூபக்கர் சொல்லல அப்படின்னு சொன்னா நான் அழிந்திருப்பேன் அப்படிங்கறத சொல்லுவாங்க உமர் ரலியல்லாஹு. இப்ப அந்த அளவிற்கு இந்த 2ம் எப்படி தொழுகையில நம்ம பேணுதலாக இருக்கிறோமோ, சுப்ஹானல்லாஹ். அதுலயும் பாத்தீங்கன்னா சில நேரம் ஒவ்வொன்றுக்கும் நேரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜில்சால் ஏற்படும் பொழுது போனு என்ன செய்ய, என்ன தொழுக அப்படின்னு ஒரு போன் வருது பாத்தீங்க.
இந்த சிறுசாலுக்கு என்ன தொழுக முடியும்? தௌபாவை தொழுகுங்கம்மா, 2 ரக்காத் திணிச்சிங்க, தௌபா நஃபில் தொழுது நம்ம பாவம் தான் இந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இது என்ன எப்படியான ஒரு பார்வை அப்படின்னு சொன்னா, என்ன கவலையா இருந்தாலும் எந்த தொழுதா சரியான முறையில் அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையில பயங்கர பேணுதலா இருக்கிறோம். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அழகான மார்க்கம். எப்படி சம்பாத்தியம், அதாவது எப்படி பொருளை சேகரிக்கணும், சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் எதில் செலவிட வேண்டும் என்கின்ற அந்த அளவுகளையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சுப்ஹானல்லாஹ், அதை பேணினாலே போதும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான், ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், நீ எனக்கு நன்றி செலுத்தினா உனக்கு நான் அதிகப்படுத்துவேன். யோசிச்சு பாருங்களேன். இப்போ அல்லாஹ் ஒரு நிஅமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். எப்படி எதன் மூலியமா எந்த நிஅமத்தை நமக்கு கொடுக்கறானோ அந்த நிஅமத்தை கொண்டுதான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவது அவனுக்கு பிடிக்கும். இப்போ நமக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நம்ம பிள்ளைங்களுக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். இப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக 2 நோன்பு வைப்போம், என்ன 2 ரக்காத் சுக்ரியா நஃபில் தொழுகுவோம். அல்லாஹ் அதை எதிர்பார்க்கல. எதை கொடுத்தானோ ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும், நீ எனக்கு நன்றி செலுத்து. எதன் மூலியமாக? உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தேன்னா அந்த ஆரோக்கியத்தின் மூலியமாக நோன்பு வை, இது தொழுகு, இது செய்யலாம். ஆனா பொருளாதாரத்தை கொடுத்தனா பொருளாதாரத்தின் மூலியமாக நன்றி செலுத்து. ரசூலுல்லாஹ் எவ்வளவு பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ், நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம்ங்கிறத பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 15 வருட காலம். ஏன் இந்த 15 வருஷம் நான் சொல்றேன்னா, மக்காவுல 13 வருஷமா, ஹிஜ்ரி 2ல தான் ஜக்காத் நமக்கு கடமையாகுது, எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த 15 வருஷம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, வறுமையை ஒழிப்பதற்கான திட்டத்தை தயார்படுத்தினாங்க. என்னன்னா, ஒரு மனிதர் வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பொய் சத்தியம் செஞ்சுட்டு நான் முறிச்சிட்டேன், சத்தியத்தை நான் என்ன செஞ்சுட்டேன், முறிச்சிட்டேன், 10 ஏழைகளுக்கு உணவு கொடு. வறுமையை போக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நோன்பு நேரத்துல என்னுடைய மனைவியோடு உடலுறவு கொண்டுட்டேன், நீங்க 60 ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாமே, அதாவது நான் இப்போ ஒரு நேர்ச்சைக்கு ஒரு கஃபாராவா இருக்கட்டும், அல்லது ஒரு நோயாளியோ அல்லது பலகீனமான நோன்பு வைக்காம ஆகக்கூடிய அந்த முதியவரா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன கஃபாரா, ஒரு ஏழைகளுக்கு என்ன செய்யணும், உணவு. இப்ப எல்லாமே அந்த வறுமையை நீக்கக்கூடிய அந்த திட்டத்தை தான் 15 வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க கையில. அதுக்கப்புறம் தான் மதீனாவுக்கு போய் ஹிஜ்ரி 2ல தான் ஜக்காத் கடமையாகுது. முதல் நசீகத்தை என்ன சொன்னாங்க, நமக்கு அடிக்கடி சொல்வதுதான் அத்துழைமு துஆம், ஏழைகளுக்கு நீங்க உணவளியுங்க. அப்ப சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை இருக்குது. சுப்ஹானல்லாஹ், நான் என்னுடைய இந்த 10, அதாவது என்னுடைய ஆயுள் காலம், இந்த மதீனாவுல எத்தனை வருஷம் அல்லாஹ் என்னை வாழ வைக்கின்றானோ அத்தனை வருஷம் ஆயுள் காலத்திற்குள் இந்த மதீனாவில் ஒருவர் கூட ஜக்காத் வாங்குபவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொல்றதை விட எல்லோரும் ஜக்காத் கொடுக்கும் அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி வைப்பான் அப்படிங்கறத சொன்னாங்க. அவ்வளவு வறுமைகளை போக்கக்கூடிய, ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, வறுமை என்பது ஈமானை போக்கிவிடும். வறுமை என்பது ஈமானை போக்கிவிடுமா. வறுமை என்பது வரமல்ல. சஹாபாக்கள் எல்லாருமே வறுமையில வாழல, எளிமையில வாழ்ந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மதீனாவுக்கு போன பின்னாடி, அதுல சில போர்களுக்கு பின்னாடி அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மல்டி மில்லியனரா ஆயிட்டாங்க. ஆமா, இது ஹஸரத் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கும் போதெல்லாம் 5 கோடிக்கு சொத்துக்காரர் அவரு. ஆனா அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய வரும் பொழுது துணி கூட மாத்த ஒரு துணி கூட கிடையாது. ரசூலுல்லாஹ்வே எடுத்துக்கோங்களேன், அவங்க கடைசி அந்த வருஷத்துல எத்தனை குர்பானி கொடுத்தாங்க? ஒட்டகம் 100 குர்பானி. ஒரு ஒட்டகம் ஒரு 5000 திர்ஹம் வச்சுக்கிறோமே, இப்ப மதிப்பு ஒரு 50,000 வச்சுக்கிறோம். ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய பணக்காரரு. நாம அப்படியே சும்மா வறுமையிலையும் எளிமை அப்படியே ஏழைக்காரவங்க அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே இருந்துச்சு சஹாபாக்களுடைய காலத்துல, ரெண்டுமே இருந்துச்சு. ரொம்ப வறுமையிலும் வாடி இருக்கிறாங்க, ஆனால் அதற்கு பின்னால் செல்வ நிலையில் எளிமையா வாழ்ந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ். இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திட்டங்கள் எல்லாமே வறுமையை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டங்களாகத்தான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இறப்புக்கு முதல் வருஷம் நம்ம முஆத வழி அனுப்புவார்ல, முஆத் நீங்க யமன் நாட்டு தேசத்துக்கு நீங்க போறீங்க, நல்ல முறையில தொழுகை நிலைநாட்டுங்க, ஜக்காத்தை கரெக்டான முறையில நீங்க என்ன செய்யுங்க, வசூல் செய்யுங்க, இதெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்துட்டு அபூபக்கருடைய காலம் முடிஞ்சிருச்சு, 2.5 வருஷம் தான் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. உமருடைய காலகட்டம் இப்போ எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 வருஷம் வச்சுக்கிறோமே. அந்த 5 வருஷத்துக்குள்ள உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் வருது. கடிதத்தோடு
மிக பெரும் பொருளாதாரத்தோடு ஒரு கடிதம் வருகிறது. இந்த கடிதத்தை பிரிச்சு பார்த்தா, அமீருல் முக்மின் அவர்களே, நான் இப்படி ரசூலுல்லாவுடைய அந்த அந்த நேரத்தில் எனக்கு செய்த உபதேசங்கள், இப்படியெல்லாம் யமன் தேசத்தை நீ ஆளணும் அப்படின்னு சொல்லி எனக்கு உபதேசம் செஞ்சிருந்தாங்க. ஜக்காத்தை நல்ல முறையில் நான் வசூல் பண்ணிட்டேன். இப்பொழுது என்னுடைய ஊரில் ஜக்காத் கொடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய தொகையைத்தான் உங்களுக்கு நான் கொடுத்து விட்டுருக்கேன். மதீனாவில் நீங்க கொடுத்துருங்க. அதே இது அடுத்த வருஷம் அந்த கொடுத்த மறு வருஷம் பாத்தீங்கன்னா இதை விட பொருளாதாரம் அதிகமா வருது உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்துல. அதுல பாத்தீங்கன்னா வாங்குவதற்கு யமன் தேசத்தில் எந்த ஏழைகளும் அல்ல, நீங்க முழுக்க மதீனாவுல நீங்க கொடுத்துருங்க. சுப்ஹானல்லாஹ். இதுதான் இது இப்படி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இப்படியே இன்னும் கொஞ்சம் வரலாறு நவண்டுகிட்டே போகணும்னு நினைச்சுக்கோங்களேன். நம்ம உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஒரு நூற்றாண்டு முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் இறந்து ஒரு நூற்றாண்டுக்குள்ள இதெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறத பாருங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய காலகட்டத்தில் ஜக்காத் வாங்குவதற்கு ஆளே கிடையாது அவங்களுடைய நாட்டுல. அது மட்டும் இல்ல, அவருடைய நாட்டுல இல்ல, அவர் அதை சுற்றி இருக்கக்கூடிய யமன், ரோமு, பாரசீகம், ஈரான், ஈராக், எந்த நாட்டிலையுமே ஜக்காத் வாங்குவதற்கான ஏழைகளே கிடையாது. அப்ப பெரும் நாட்டில இருந்து முழுக்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய நாட்டுக்குள்ள பல பொருளாதாரம் வருது. வந்தா உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அம்மா உங்களுடைய குடும்பத்தார்களுடைய ஏழைகளுக்கு கொடுங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஜக்காத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம படிச்சிருக்கோம் யார் யாரு கொடுக்கணுங்கிறத படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த எத்தனை வகையினர்? 8 வகையினர் ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, 8 வகையினருக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜக்காத்தை கொடுக்கணும். அப்ப கொடுக்கறதுல முதல் முன்னுரிமை யாருக்கு? குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு, சகோதரி. நம்ம கூட பிறந்த அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுவார், கூட பிறந்த தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா யாருக்கோ எங்கேயோ எந்த ஊர்லயோ இருக்கக்கூடிய மதரசாவுக்கு இங்க இருந்து ஜிபே பண்ணுவார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தாலா அதைத்தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்றாங்க, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு கொடுங்கல, உங்களுடைய மஹல்லா வாசிகளுக்கு கொடுங்க, உங்களுடைய ஊரார்களுக்கு கொடுங்க. உமர் ஹலீஃபா அவர்களை யாருமே வாங்கக்கூடிய அளவுக்கு இல்லை, எல்லாரும் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சாரு தெரியுமா உமர் இப்னு அப்துல் அசீஸ்? தானியங்களாக அதை ஏற்பாடு செஞ்சு இந்த அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய காடுகளில் எல்லாம் தூவி விடுங்கள். இந்த அரபு தேசத்தை கடந்து செல்லும் பறவை கூட பசியோடு சென்று விடக் கூடாது என்பதற்காக சுப்ஹானல்லாஹ் இந்த ஜக்காத் பொருள் இப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏழைகளை இல்லாத அளவுக்கு, வறுமையில் வாடாத அளவிற்கு இந்த ஜக்காத்தும் சதகாவும் இந்த ஷஅபான் ரமலானுடைய மாதத்தில் புழக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதை நம்ம முதல்ல கருத்துல கொள்ளணும். அதனால தான் நல்ல முறையில், அதனால தான் அல்லாஹ்வே நிர்ணயிச்சுட்டான். அந்த நிர்ணயிப்பு கூட எப்படி சொல்றேன் தெரியுமா? உங்களுடைய பொருளில் இருந்து கொடுக்கல, நான் கொடுத்தேன்ல அதுல இருந்து நீங்க கொடுங்க. எடுத்து கொடுக்கும் போது மனசெல்லாம் முழுக்க அப்படி மஹப்பத்தோடு கொடுக்கணும், இஹ்லாஸோடு கொடுக்கணும். ஏன் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சத்தியமிட்டு சொல்லக்கூடிய 3 வார்த்தை. நான் அடிக்கடி இதை சொல்லியிருக்கிறேன். சத்தியமிட்டு சொல்லக்கூடிய 3 விஷயம். ரசூலுல்லாஹ் சும்மா சாதாரணமா சொன்னாலே அது உண்மையா இருக்கும். வல்லாஹி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய 3 வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் ஜக்காத் கொடுக்க உங்களுடைய காசு பணம் குறையாது. அல்லாஹ் குர்ஆன்லயே அப்படிதான் சொல்றா. ஷைத்தானுக்கும் இறைவனுக்குமான வாக்குறுதி என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றா, நீ கொடுத்தன்னா உனக்கு நான் மன்னிப்பையும் அதனுடைய பரக்கத்தையும் கொடுப்பேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஆனா ஷைத்தான் என்ன சொல்றா, நீ கொடுத்தன்னா வறுமை வந்துரும், குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஷைத்தானுடைய வாக்குறுதி. இப்ப இறைவனுடைய வாக்குறுதிக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கின்றோமா அல்லது ஷைத்தானுடைய வாக்குறுதிக்கு முன்னுரிமை கொடுக்கின்றோமா என்று நம்ம சிந்திச்சு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், நம்ம இஹ்லாஸோடு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்தை சத்தியமிட்டு சொல்கிறார்கள். அதில் ஒன்றுதான், நீங்கள் ஜக்காத் கொடுக்க உங்களுடைய காசு பணம் குறையவே குறையாது அப்படிங்கறத சொல்றாங்க. 2வது, ஜக்காத் போக வேண்டிய இடத்திற்கு போகவில்லை என்றால், கொடுக்க வேண்டிய இடத்திற்கு போகவில்லை என்றால் அந்த பொருளாதாரம் எதற்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அதுவும் இல்லாமல் போய்விடும். இது என்னுடைய வார்த்தையில ஹதீஸ் வல்லாஹி என்று சொல்லி இறைவனுடைய தூதர் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை. இது பயமுறுத்துறதுக்கோ இதுக்கும் கிடையாது, மஹபத்தா கொடுத்துருவோம், அவ்வளவுதான். நமக்கு கடமையாயிடுச்சு அப்படின்னு சொன்னா இன்னொன்னு என்ன தெரியுமா? அல்லாஹ் எல்லாருக்கும் கடமையாக்கக்கூடிய தொழுகை போல அல்ல. தொழுகை நாமளும் தொழுவோம், தெருவுல இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் யார் வேணாலும் தொழுதுக்கிறலாம். ஜக்காத் என்பது அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். இவ்வளவு அவங்க ஸ்பெஷல் தெரியுமா? உண்மைக்கே அவங்க அவ்வளவு ஸ்பெஷல். ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்க நம்ம என்னைய அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னு சொன்னா
இப்போ அவங்க அல்லாஹ்வுடைய அந்த பாதையில கொடுக்கும் பொழுது அவ்வளவு முஹப்பத்தோட என்ன செய்யணும், கொடுக்கணுங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மூன்றாவது விஷயம் இதுதான், அவனுடைய தீங்கு அந்த ஜக்காத்துடைய அந்த பரக்கத்தின் காரணமாக அவனுக்கு வரக்கூடிய தீங்கு இல்லாமல் போகிவிடும். சுபஹான். இது இறைவன் சத்தியமிட்டு, இறைவனுடைய தூதர் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல ஹிஃபுல் மால்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய நம்மளுடைய பொருளாதாரம் ஜக்காத்தின் மூலம் பாதுகாக்கப்படும். நாம எவ்வளவுதான் பேங்க்ல போட்டு வச்சாலும், இப்ப விற்கிற விலைவாசி தங்கமா மாத்தி இது பண்ணி வச்சாலும், எவ்வளவுதான் சேகரிச்சு வச்சாலும், ஹிஃபுல் மால் என்று சொல்லக்கூடிய பொருளாதார பாதுகாப்பு இறைவனுடைய கையில தான் இருக்கு. அவனுக்கு கொடுக்கக்கூடிய இறைவனுக்கு எந்த வழியிலாவது எடுக்க தெரியும். கொடுக்கக்கூடிய இறைவனுக்கு பொருளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது போலதான். அதே போலதான் நல்லதுக்கு மட்டும்தான் நம்ம ஜக்காத் கொடுத்துட்டோம் நினைச்சுக்கோங்களேன். மற்ற இருக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாமே நல்லதுக்கு மட்டும்தான் எல்லாம் செலவழிக்க வைப்பான். தீயதுக்கு எதுக்குமே நம்மளுடைய பொருளாதாரம் வீணாகாது. அதுல இன்க்ளூடிங் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மருத்துவமனை செலவு. அல்லாஹ் அக்பர். இப்ப மருத்துவமனை செலவு தான் மிகப்பெரிய ஒரு சோதனையா இருக்கு, ஒரு ஃபித்னாவா இருக்கு. குடிச்சுக்கோங்க. ஜக்காத்துடைய சட்டத்திட்டங்களை முழுமையாக தெரிந்து கொண்டால்தான் சுப்ஹானல்லாஹ் இந்த ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுப்பதற்கு நமக்கு தோதுவா இருக்கும். ஏதோ நாமெல்லாம் ஒரு கணக்கு பண்ணி நம்ம இந்த வருஷத்துக்கு ஒரு 20,000 ரூபாய் ஜக்காத் கொடுத்துருவோம், இந்த வருஷத்துக்கு ஒரு 30,000 ரூபாய் ஜக்காத் கொடுத்துருவோம், அல்லாஹ்வுக்காக கொடுத்தது ஓகே தான். ஆனா அது முழுமையான கடமை நிறைவேற்றிய நன்மையும் ஜக்காத் நம்மளுடைய பொருளை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த ஃபாயிதாவும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே ஒரு இம்மியல ஒரு கிராம் கூட குறையாம, ஒரு திர்ஹம், ஒரு தீனார், 1 ரூபாய் கூட குறையாம நல்ல முறையில ஜக்காத்தை உலமாக்களிடத்துல மஷ்ஆரா செய்து, உங்களிடத்தில் உங்களுடைய வீட்டுக்குள் உறவினர்களுக்குள்ள மஷ்ஆரா செய்யறதை விட கற்றறிந்த உலமாக்களிடத்துல, தெரிந்த சட்டங்கள் தெரிந்தவர்களிடத்துல மஷ்ஆரா செய்து அல்லாஹ்வுக்காக கொடுத்தால் மட்டும்தான் இந்த கடமை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும். ஜக்காத் கொடுக்காதவர்களை விட, ஜக்காத் கொடுக்காம இருந்துட்டாங்கன்னா அவங்க பெரிய பாவி, அவங்களுக்கு நரகத்துல தண்டனை, எவ்வளவோ நிறைய விஷயங்கள் இருக்குது. கொடுத்தும் ஃபாயிதா இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெரிய கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் கலக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போலத்தான் நான் மறுபடியும் சொல்றதான், கொடுக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுடைய நோய்க்கு சதக்காவை கொண்டு சிகிச்சை செய்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை எவ்வளவு ஆழமான அழகான வார்த்தைங்கிறத பாருங்க. நோய் என்பது உள்ளத்திலே இருக்குது, உடலிலே இருக்குது. ஜக்காத் கொடுக்கும் பொழுது உள தூய்மை ஏற்படுது, உள்ள தூய்மை ஏற்படுது, உடல் தூய்மை ஏற்படுது. இதுக்கு ஒரு அழகான இது வசனம் தான் நம்ம ஆரம்பத்துல ஓதணும் இல்லையா, யுத்தி அல்லதி யுத்தி மாலஹு யத்தஸக்கா. இந்த வார்த்தை அந்த வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அல்லதி அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் யார் தெரியுமா? அவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லதி யுத்தி மாலஹு யத்தஸக்கா, தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு இறைவனுடைய வழியில் கொடுத்தார். யுத்தி மாலஹு யத்தஸக்கா வமாலி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா. இந்த ஜக்காத், துஜ்ஸா இது எல்லாமே தூய்மைப்படுத்தக்கூடிய வார்த்தை. அவரிடத்துல தன்னிறைவு பெற்று, அதாவது எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரசூலை தவிர எதுவுமே வீட்டுல வைக்காம, அது அப்படியெல்லாம் எல்லாம் நம்மளை கொடுக்க சொல்லல. அதனாலதான் அவங்க சஹாபாக்கள், நாமெல்லாம் மனிதர்கள், சாதாரண மனிதர்கள். இப்ப நமக்கான அந்த ஊதியத்தை, நமக்கான அந்த தொகையை கணக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், நல்ல முறையில கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லது யுத்தி மாலஹு யத்தஸக்கா வமாலி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லபுத்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹில் அஅலா வலசௌஃப யர்லா. கடைசி வலசௌஃப யர்லா, அவர் விரைவாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வார். அப்படித்தான் பெற்றுக்கொண்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஜக்காத் என்பதை சாதாரணமாக விட்டு விடாமல் மற்ற இபாதத்தெல்லாம் செஞ்சிருவோம், நோன்பு வச்சிருவோம், தொழுதுருவோம், மற்ற எல்லா அமல்களையும் செய்து விடுவோம். ஆனால் இந்த பொருளாதாரம் என்று வரும் பொழுது சில நேரம் நம்முடைய ஈமான் பலகீனப்பட்டு போகிறது. சில நேரம் அந்த நேரத்தில் நம்மளுடைய நஃப்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டு விடுகிறோம். எல்லாம் அல்லாஹ் ஜக்காத் எனும் தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த கடமையை நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை இந்த ஷஅபானுடைய மாதத்திலிருந்து தொடங்கக்கூடிய அந்த உள்ளத்தையும்
வாழ்க்கையும் வல்ல ரஹ்மான் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. அவனுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய மக்களாகவும் ஏழை எளியவர்களுடைய பசியை வறுமையை போக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மக்களாகவும் இருப்பதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அதன் மூலியமாக அவனுடைய கோப பார்வையிலிருந்து நம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. ஆமீன். அக்குல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜகாத்தை குறித்த கேள்விகள் எதுவும் இருந்தா இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம், சொல்லிடுவோம்.